ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அப்படித்தான் நம்ம ஆளுங்க பூரா புறப்பட்டாங்க. செக்கில ஆட்டம் சுத்தமான உருட்டு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். நிறுத்து, என்ன சொல்ற? அக்கா யாருக்கா இவரு இப்படி பம்பறாரு? விருந்தோம்பலோ. உள்ள என்னமா ஆம்பளை சத்தா? அதான பார்த்தேன். மாப்பிள்ள மனசு கோணாம நடந்துக்கம்மா. தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மண்ணும் கூட. என்ன அது கூமுட்டியா இருக்கு? இத நான் ஏன் சொல்றேன்னா, அப்பப்போ மறந்து போயிடுறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். இந்த இடஒதுக்கீடு வழங்கினதும் இதே நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த செங்கோடு பகுதியில இருக்கிற ஒருத்தர் தான். சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரா இருந்த சுப்பராயன் அவர்கள் தலைவர் இந்த படத்தை என்னவா கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படின்னா ஆமா, என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அது வளராம சொல்லு. ஓ, அத கேக்குறியாப்பா? சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரா இருந்த பேச விட்டு போயிட்டு பார்த்தா வந்ததுல இருந்து லேகிய வச்சிட்டு இருந்தா எவனா கேட்பான்? லேகியம் விக்கிறனா? என்கிட்ட வா, நான் யார் தெரியுமா? அதான் நாங்களும் கேட்குறோம், நீ யாரு? மக்களுக்கு அவருக்காக ஒரு மணிமண்டபம் கவனித்தீரா? எதை மன்னா? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. அவருக்காக ஒரு மணிமண்டபம் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? என்ன கேட்ட? சொன்னாங்களே, செஞ்சாங்களா? ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும். முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கணும்ன்ற அந்த கோரிக்கையும், அப்புறம் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு, இதுல ஈடுபட்டவங்களை யாரா இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைஞ்சதும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். அது ஏன்டா ஒரு மனுஷனை முன்னாடி விட்டு பின்னாடி கிண்டல் பண்ணோம், அப்புறம் முன்னாடி பார்த்து விஷ் பண்ணோம். விசை தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த தேவையான தீர்வுகளை யோசிச்சு உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம். அதனாலதான் சொன்னோம், எது நடைக்கு சாத்தியமோ, எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லுவோம், அதை மட்டும் தான் செய்வோம். இந்த திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை எப்பவுமே கொடுக்க மாட்டோம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? புதுசா சொல்லுங்கன்னா என்னத்த சொல்றது? எனக்கு புரியலையே. என்னத்த புதுசா சொல்றது? ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும், கல்வீடு கட்டப்படும், அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும், வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும். இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், 2026ல ஒரு புக்கிங் இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுக்கறாங்களே, இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? சாரி, இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன். அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. தோழி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? சத்தியமா சொல்றேன், நானும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன், பார்த்தலாம்.
செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அவசரப்படாதீங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க.